இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ராஜாதித்ய ஒன் என்ற சோழ அரசர் பற்றியும் அவருடைய தந்தையாகிய பராந்தக சோழன் பற்றியும் தான். பராந்தக சோழன் 900 ஆண்டுகளில் பழையாறைய தலைமையிடமாக வைத்து தென்னிந்தியா முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருக்காரு. அந்த சமயத்தில் ராஷ்டிரகூடர்கள் படையெடுப்பு தொடர்ந்து இருக்கிறது. இதற்காக இவர் சேரப்பெருமான்ங்கிற சேர அரசரிடம் படை உதவி கேட்கிறாரு. அப்போது சேரப்பெருமான் தனது இரட்டை மகளாகிய கோகிழன் அடிகள் மற்றும் ரவிநெல்லியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். இதன் அடிப்படையில் 910 2 பேரையும் பராந்தகன் திருமணம் செய்து கொள்கிறார். அப்போது கோகிழன் அடிகளுக்கு மகனாக பிறக்கிறவர் தான் ராஜாதித்யன். சிறு வயதில் போர்த்திறன் கொண்ட இவர் போர் பயிற்சியை மேற்கொள்றாரு. அப்போ 923 ஆண்டு சமயத்தில் ராஷ்டிரகூடர்கள் தங்களுடைய ஆட்சி பகுதியை திருமுனைப்பட்டி, அதாவது இப்போ இருக்கிற திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் வரையும் கைப்பற்றிட்டாங்க. இதை எதிர்த்து பராந்தக ஒன்று 20 வயதான தன் மகனை போர்ப்படை தளபதியாக நியமித்து திருமுனைப்பட்டியை மீண்டும் கைப்பற்றுறாரு. இதனால திருமுனைப்பட்டி, அதாவது இப்போ இருக்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ராஜாதித்யபுரம் என்று பெயர் சூட்டி இவரை அரசராகவும் ஆக்குறாங்க. பின்பு ஆட்சிக்கு வந்த ஆதித்யா இப்போ இருக்கிற வீராணம் ஏரியை கட்டி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாது பல்வேறு வகையான உள்நாட்டு போரில் வெற்றி பெற்று தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறாரு. மீண்டும் 948-49 சமயத்தில் ராஷ்டிரகூடர்கள் மேற்கு கங்கர்களுடன் கூட்டணி அமைத்து இப்போ இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகில் உள்ள தக்கோன் என்ற இடத்துல படையெடுத்து வராங்க. அப்போ ராஜா ஆதித்யா படுகா 2 என்ற அரசன் விட்ட அம்பால யானை மேலே உயிர் இழக்கிறாரு. பின்பு சோழர்கள் வலுவிழந்து அந்த போர்லையும் தோற்று போறாங்க. இது மிக பிரபலமாக சொல்லப்படும் தக்கோல போர் என்று அழைக்கப்படுது. 20 வயதிலே போர் தளபதியாக வெற்றி பெற்ற இவர் வீரத்தை பாராட்டி 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் தக்கோலத்தில் திறக்கப்பட்ட CISF-இன் ரீஜியன் ட்ரைனிங் சென்டருக்கு இவருடைய பெயராகிய ராஜா ஆதித்யா ரீஜியன் ட்ரைனிங் சென்டர் என்று பெயர் வைத்து மத்திய அரசு இவருக்கு பெருமைப்படுத்தியிருக்காங்க. தினமும் இது போல ஒரு வரலாற்றை நமது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.